வணக்கம். மணிமேகலைக்கு ரொம்ப ஓவராக முட்டு கொடுக்குறீங்களா அப்படிங்கிற மாதிரி பிரியங்கா ஆதரவாளர்கள் எல்லாம் பயங்கரமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க சமூக வலைதளங்களில். காரணம் என்னென்னா, மணிமேகலை மட்டும் ரொம்ப யோக்கியமாக கொஞ்சம் பொறாமல் பிடிச்ச ஆளியாது. அது வந்து யாராவது சூப்பராக செயல்படுறாங்க அப்படின்னா அதுக்கு பிடிக்கவே பிடிக்காது. கடந்த சீசனில் என்ன பண்ணாங்க, கடந்த சீசனில் இதே போல் தான் பாதியிலே வெளியேறி போனாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வரைக்கும் மணிமேகலையோட பேராக வந்த சிவாங்கி அவங்களும் ஒரு கோமாளியாக வந்துக்கிட்டு இருந்தவங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா 4வது சீசனில் குக்கா வர ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்து மணிமேகலைனால் ஏற்றுக்கவே முடியல. ஏன் கூட நீ கோமாளியாக சுற்றிக்கிட்டு இருந்த நீ வந்து குக்கா வந்தேன்னா நான் எப்படி இன்னும் கோமாளியாகவே தொடர்ந்து இருக்கணுமா, அப்படிலாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி இது போட்டுட்டு இருந்தாங்க. இதுக்கு இடையில மணிமேகலைக்கும் சுனிதாவுக்குமே ஒரு சண்டை வந்துருச்சு. சண்டை வந்தோன்னே இந்த பிரச்சனையிலேருந்து என்ன செய்யுது அப்படின்னு தெரியாமல் வெளியேறிட்டாங்க. மணிமேகலை வெளியே போன பிறகு பார்த்திங்கன்னா கொஞ்சம் டல் ஆயிடுச்சு. மணிமேகலைக்கும் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு ரசிகர் பட்டாளம்லாம் இருக்குது. அவங்க காமெடி வந்து வளவள கொலவலை அப்படி வெறுப்பேற்றுற மாதிரி இருந்தாலும் சரி அப்படிங்கிற மாதிரி ஏற்றுக்கிட்டாங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில் என்ன பண்ணுறது, அவங்களும் கோமாளிகளுக்கு இன்னுமே வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியேறிட்டாங்க. அப்புறமா விஜய் டிவி தரப்பில் வந்து பேச்சுவார்த்தை நடத்தும் போது நான் ஹோஸ்ட்டாக தான் வருவேன், நான் கோமாளியாக வரமாட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே சரி வாமா அப்படின்னு சொல்லிட்டு சேனல் தரப்பில் பேசி ஹோஸ்ட்டாக வர வச்சாங்க. ஹோஸ்ட்டாக வர வச்சுட்டு அப்புறமா இது மாதிரி நடந்துகிட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்திங்கன்னா பிரியங்காவுக்கும் அவங்களுக்கும் முட்டிக்கிச்சு, யார் பெரிய ஹோஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகி போச்சு. இதை பயன்படுத்தி அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, இதை வெளியேறிட்டாங்க. இவங்க வந்து தொடர்ந்து இது போல் தான் செய்வாங்க. அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இதுனா டக்குன்னு நான் சின்ன பிள்ளை மாதிரி நான் வெளியே போகிறேன், பார்த்துக்கங்க, நீங்களே வச்சு நடத்திக்கங்க, எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை அப்படிங்கிற மாதிரி போயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இதுக்கிடையில் வந்து சகிலா வந்து மணிமேகலைட்ட ஒரு பேட்டி எடுக்கும்போது அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க, எனக்கு வந்து தொகுப்பாளினி அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ எனக்கு மணிமேகலை தான் பெஸ்ட்டாகவே தோணும். ஏன்னா ஒரு தப்பு நடக்கிற இடத்துல வந்து அதை நேரடியாக சொல்லிவிட்டு வெளியே வெளியிருக்காங்க, அதுவே பெரிய விஷயம் அப்படிங்கிற மாதிரி அவங்க வேற கொளுத்தி போட்டாங்க. அதை தாண்டி அவங்க சில முக்கியமான கேள்வியெல்லாம் கேட்டாங்க. நீ உசேனை கல்யாணம் பண்ணிட்ட, இது வந்து லவ் ஜிகாத் அப்படின்னு சொல்கிறாங்க, அது எப்படி நீ பார்க்குற அப்படின்னு கேட்கும்போது அவங்க இது லவ் ஜிகாத்தெல்லாம் கிடையாதுங்க, இங்கே பாருங்கள், நான் வந்து கோயிலுக்கு போவேன், கோயிலுக்கு போனால் உசேனும் கோயிலுக்கு வருவாப்புல, உசேன் கோயிலுக்கு வந்து சாமி கும்பிடுவாப்புல, அவர் அதே போல் அவரும் வந்து ரம்ஜான் பண்டிகை இந்த மாதிரி விழாக்கள்லாம் நானும் போவேன், நானும் கலந்துக்குவேன், அவங்க என்ன மெத்தடில் பண்ணுறாங்களோ அதே நானும் செய்வேன். அதெல்லாம் வந்து எங்களுக்குள்ளே எந்த கருத்து வேறுபாடுமே ஆகலை. நான் என்னை வந்து லவ் ஜிகாத் பண்ணல, என்னை மதமும் மாற்றலை, என்னை ஏன் போக்குலேயே உசேன் விட்டார், உசேன் அவர் போக்குலேயே நானும் விட்டேன். இந்த பாருங்கள், உசேனும் நானும் ஒரு சிவப்பு கயிறு கட்டியிருக்கேன், அது கோயிலில் மந்திரிச்ச கயிறு தான். எனக்காக அவர் வந்து எதுவுமே விட்டு தர மாட்டேங்கிறாரு, எனக்காக செய்கிறாரு, அவருக்காக நான் செய்கிறேன், 2 பேருமே அப்படி தான். எல்லாத்துக்கும் வந்து கடவுள் ஒன்று தான். எனக்கு மசூதிக்கும் போவேன், கோயிலுக்கும் போவேன், சர்ச்சுக்கும் போவேன், எனக்கு எதுவுமே கிடையாது, எல்லாமே எனக்கு கடவுள் தான். எனக்கு எங்களுக்குள்ளே எந்த பிரச்சனையுமே கிடையாது. லவ் ஜிகாத்து பண்ணிட்டாரு, உசேன் கூட்டிகிட்டு போயிட்டாரு, மணிமேகலை என்ன ஒரு 4 மாதம் தொடர்ந்து திருமண வாழ்க்கையில் இருக்குமா அப்படின்னு சொன்னாங்க. 2 வருஷம் ஆச்சு, 3 வருஷம் ஆச்சு, இன்னமும் தொடர்ந்து அதே தான் பேசுகிறாங்க. 10 வருஷம் கழிச்சா கூட இதே தான் பேச போகிறாங்க. நாங்கள் 10 வருஷமும் இதே போல் சந்தோஷமாக தான் இருக்க போகிறோம், 16 வருஷமும் சந்தோஷமாக இருக்க போகிறோம். யாருமே வந்து நாங்கள் கடைசி வாழ்க்கை வாழ்கிற வரைக்குமே இனிமேல் என்ன வாழ போகிறாங்க, இவங்கெல்லாம் ஒன்றா வாழ போகிறாங்களா அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு தான் இருக்க போகிறாங்க. நானும் உசேனும் ஒரே மாதிரி இதே அளவுக்கு அன்போடு இருப்போம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதை தாண்டி குக்கு வித்து கோமாளியில் என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்கும்போது தான் அதை சொல்கிறாங்க. தன்மானத்தை விட்டுட்டு நாங்கள் இருக்க முடியாது, நான் தேவையில்லாமல் யாரோட வேலையிலையும் நான் குறுக்கிடல, என் வேலையில் குறுக்கிடுறாங்க, என் வேலையை அவங்க செய்யணும்னு ஆசைப்பட்றாங்க. அப்படிங்கும்போது நாங்கள் இருக்க விரும்பலை, அதனால் என் தனிப்பட்ட காரணங்களால் நான் வெளியேறிட்டேன் ஒழிய மற்றபடி ஒன்றும் பிரச்சனை கிடையாது, பெருசாக ஒன்றும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா வெங்கட்பட்டி இந்த இதில் இருந்தவர், மணிமேகலைக்கு நல்லா தெரியும், அதனால் சன் டிவிக்கு கூப்பிட்ருக்காங்க. ஏற்கனவே வந்து மணிமேகலை சன் டிவியில் தான் வேலை பார்த்தாங்க. அப்படிங்கிறனால இந்த இதை பயன்படுத்தி அவங்க சன் டிவிக்கு ஒரு பிரச்சனையை ஏற்படுத்திட்டு சன் டிவியில் டாப்புக்கு டூப்புக்கு போகிறாங்க அப்படிங்கிற ஒரு தகவலும் இருக்குது. பிரியங்கா தரப்புலையும் பார்த்திங்கன்னா இப்போது மணிமேகலை வந்து பொறாம பிடிச்ச ஆளுப்பா, அவங்களோட யாருமே நல்லா சிறப்பாக செய்கிறாங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்கள இது பண்ணுவாங்க, டாமினேட் பண்ண பார்ப்பாங்க. அது இல்லை அப்படின்னா ஏதாவது கோச்சிட்டு வெளியே போயிடுவாங்க. அதே போல் தான் கடந்த சீசனில் சிவாங்கிட்ட கோச்சிட்டு போனாங்க, இந்த சீசனில் பிரியங்காட்ட கோச்சிட்டு போகிறாங்க. அவங்களுக்கு வந்து குக்குனாலே அவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது, பெரிய ஆள் டாப்பாக இருக்கிறாங்க, நல்லா பேசுகிறாங்க, அவங்கள மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி காட்டுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு பிடிக்காது அப்படிங்கிற ஒரு விஷயத்த தான் சொல்கிறாங்க. இதுவும் உண்மையாக தான் இருக்குது பார்க்குறதுக்கு. என்ன தான் ஏன் நடக்குது, யார் தாயா உண்மையாக நடிக்கிறீங்களா என்னன்னே தெரிய மாட்டேங்குதியா, என்ன தான் பண்ணுறீங்க விஜய் டிவி அப்படிங்கிற மாதிரி மக்களும் குழம்பி போய் தான் கிடக்குறாங்க. பார்க்கலாம், உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நன்றி, வணக்கம்.